இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல நடைபயணம் மேற்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, கோயில் பணத்தை எடுத்து இல்ல அதுக்கு தெளிவா ஈவினிங் பிரஸ் மீட் பண்றேன், அரைகுறையா சொல்லிட்டு போவேனா. அது அவர் வந்து நாலேஜபிள் இல்லைன்றது இதுல இருந்து தெரியுது. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு போறாரு. தெளிவான விளக்கமான ஒரு பிரஸ் மீட் நாளைக்கு பண்றேன். வரலாறு தெரியாதவர், வரலாறு தெரியாதவர், வரலாற்றை அறியாதவர். ஆண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் தொடங்கி, காமராஜர் தொடங்கி, புரட்சி நடிகர் தொடங்கி, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அம்மையார் தொடங்கி, இந்த கல்லூரிகள் சார்பில் கட்டப்படுகின்ற அனைத்து மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தந்திருக்கின்றார்கள். அறகுறையாக விமர்சனம் செய்யக்கூடாது. முழுமையாக ஒரு தெளிவான பத்திரிகையாளர் சந்திப்பை மாண்புமிகு முதல்வர் உத்தரவை பெற்று நடத்த இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே வரி பதில். இன்றைக்கு கூட நம்முடைய கொளத்தூரிலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு கற்பகம்பாள் திருக்கோயில் பயிலுகின்ற கல்லூரி மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த அபத்தமான பேச்சுக்கு நான் விரிவான பதிலை சொல்லுகிறேன். திமுக கூட்டணியில தான் குழப்பம் இருக்கிறது, அதிமுக கூட்டணியில குழப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் அது ஒரு குட்டை, குழம்பிய குட்டையாக இருக்கின்றது. அந்த குழம்பிய குட்டைக்குள் அவரால் மீன் பிடிக்கவே முடியாது. இது ஒரு ஓடுகின்ற நதியாக இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் இந்த நீர் பாய்ச்சலில் அனைத்தும் அடித்து செல்லப்படும். 2026ஆம் ஆண்டு தெளிந்த நீரோடையாக திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கட்டிலே அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. தற்போது பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.